எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? ஆ ஆ, எல்லாரும் இருக்காங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. Hi, hello guys. You watching Code Diamond with Harish and Bharat. So we are back again with a different topic. ஏன்னா முன்னாடி வந்து லைக் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நாங்க வீடியோஸ் பண்றப்போ வந்து நிறைய பேர் மேட்ச் ப்ரிவியூஸ் வந்து கேட்டிருந்தீங்க. மேட்ச் ப்ரிவியூஸ் பண்ணலாமா அப்படின்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ நாங்க நிறைய வந்து பார்த்தோம். லைக் வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுற முன்னாடி நிறைய பேர் எங்களோட பெரிய ஜம்ப் ஓவன்கள்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் இந்த அனாலிசிஸ் சொல்லிட்டு அதோட எங்களோட நிறைய இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால எங்களுக்கு வந்து பர்சனலா வந்து மேட்ச் ப்ரிவியூஸ் தாண்டி ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா the players to watch out in IPL 2025 from each and every team. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து லைக் வந்து ரொம்ப வந்து பேசப்பட்ட பிளேயர்ஸா இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்கலாம் வந்து இந்த ஐபிஎல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பர்சனலா. ஏன்னா அவங்களோட டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸா இருக்கட்டும், அவங்களோட கேலிபரா இருக்கட்டும், இதை பற்றி எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் நாங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கோம். இது கூட வந்து அந்த பர்டிகுலர் டீம்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ற பர்டிகுலர் டீம்ஸ் வந்து ஐபிஎல்ல வந்து பிளே ஆஃப் போவாங்களா, குவாலிஃபை ஆகுங்களா, இந்த மாதிரி டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது எங்க சைட்ல இருந்து நாங்க ஒரு ஒப்பீனியன் மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ண போறோம். ஸோ இதை நாங்கள் எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னு இருக்கோம்னா 3 இந்தியன் பிளேஸ் அண்ட் 2 ஃபாரின் பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் எவ்ரி ஃப்ரான்ச்சைஸ். இதை நாங்கள் பண்ண போறோம். அந்த இந்தியன்ஸுமே ஹரிஷ் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரியாத பிளேயர்ஸா இருப்பாங்க, இல்ல முன்னாடி அன்ப்ரூவன் கமாடிட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஐபிஎல்ல, அந்த மாதிரி பிளேயர்ஸை நாங்கள் ஹேண்ட் பிக் பண்ணிருக்கோம். இதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஓகே ஹரிஷ், நீயே ஸ்டார்ட் பண்ணு. என்ன பிடிச்ச டீம்? நான் மும்பை இந்தியன்ஸ் சொல்ல போறேன். ஸ்டார்ட் பண்ணு. பிடிச்ச டீம்ன்றத விட இந்த டீம் வந்து லைக் நிறைய கண்டென்ட் கொடுக்குற ஒரு டீம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஆர்சிபி பத்தி பேசலாம். ஆர்சிபில வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து ஒரு பவுலர் பத்தி மென்ஷன் பண்ணி ஆகணும். இவர் வந்து ஒரு ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னருங்க. ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல வந்து கேகேஆருக்கு வந்து ஆடி இருக்காரு. கொடுத்த சான்ஸ்ல வந்து ஓரளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா சின்னசாமி ஸ்டேடியம்ல இப்ப ஆட போறப்போ யுசேந்திர சகால் எப்படி வந்து ஒரு தூக்கி போட்டு அக்ரெசிவா விக்கெட் எடுக்கிற ஒரு இன்டென்டா இருப்பாரு, அந்த மாதிரி வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த பவுலர் வருவாரு. எஸ், ஜான் புள்ளை ஆனாலும் ஆண் புள்ளைடா அப்படின்ற மாதிரி சுயாசரமா தான் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். நல்லா அவர் ஹைட்டுக்கும் வந்து நல்லா தூக்கி தூக்கி போற விக்கெட் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். அதுவும் இல்லாம ஒரு மிஸ்ட்ரி எலமெண்ட் அவர்கிட்ட இருக்கு. ஸோ ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா வந்து ஆர்சிபிக்கு அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் சுயேஷ் சர்மா சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் நான் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். இவர் வந்து ஒரு 140+ பேஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா போடுற ஒரு பவுலர் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இன்னொரு பேட்ஸ்மேன் இருக்காரு, அவர் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, அவரை பத்தி நான் பேசவே விரும்பல, நான் விட்டுருங்க. உங்களுக்கு அந்த பேட்டர் யாரும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேட்டர் வேலியில போனா ஓடாம பேட்டரி எடுத்து விட்டுக்கிட்டோம் கதைய மாதிரி வேணாண்டாங்க கதை. எனக்கு உடனே ஒரு ஆர்மியே வரும். அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆர்மியே இருக்கு ஹைதராபாத்ல. உண்மையிலேவா? ஏய், சீரியஸாவா சொல்ற? சத்தியமா தெரியாது எனக்கு. அவர் ஒரு ஸ்கேமர், இதான் க்ளூ. சோ அவரை பத்தி விட்டுருங்க. நான் சொல்ல வந்த வந்து ஒரு ஜென்வைனான ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஒரு பேட்டிங் எப்ப தேவையோ அப்போ வந்து ஸ்டாண்ட் கொடுத்து ஆடுற ஒரு டீசென்டான ஒரு பேட்ஸ்மேன். இவர் ப்ரீவியஸா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆடி இருக்காரு. லைக் அவரு டெல்லி கேபிட்டல்ஸ் போட்டப்போ வந்து பெருசா வந்து ஷைன் ஆகல. ஒரு 11 ரன் ரேட்ல தான் போட்டாரு. ஆனா டெல்லி பிட்ச்லயே அந்த கண்டிஷன்ஸ்ல அந்த கிரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா வந்து 11 ரன் ரேட் இஸ் நாட் பேட்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த குட்டி கிரவுண்ட்ல அந்த கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் தான் அது. ஆனா சின்னசாமியில வந்து அவர் வந்து ஒரு திருப்பு முனையா இருப்பாரு ஆர்சிபிக்குன்றது நான் வந்து இங்க பதிவு பண்ண விரும்புறேன். வேரியேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய போடுவாருங்க. அவர் பால் கூட நல்லா டிப் ஆகும் சில டைம்ல, நல்லா இருக்கும் அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. ஸோ எஸ், ரஷிக் சலாம் தார தான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டா இருப்பாரு. டொமஸ்டிக்ஸ்லயுமே வந்து நல்லா விளையாடிட்டு வர்றாரு. ஸோ ஆர்சிபிக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வருவாரா அப்படின்ற ஏக்கம் நம்ம வந்து இந்த சீசனை பார்த்து தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு பவுலர் ஆல்ரவுண்டர் பார்த்தோம், அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இவர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபார் யூபினே சொல்லலாம். பால் மண்ணில இருந்து கொளுத்துற ஒரு எபிலிட்டி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன். ஆனா இவருக்கு வந்து பெருசா வந்து ஆர்சிபில வந்து வாய்ப்பு கிடைக்கிறது கம்மி தான். ஏன்னா இருக்கிற வந்து டாப் ஆர்டர் பேட்டிங்ல வந்து இப்போ ஓப்பனிங் பாத்தீங்கன்னா விராட் கோலி, ஃபில் சால்ட் இருக்காரு. அவன் 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க மிஸ் ஆனா கூட படிக்கல் வந்து ஆடுறதுக்கு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னும் போடுவாரு. ஸோ வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஸ்வஸ்திக் சிக்காரா தான் நான் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. டொமஸ்டிக்ஸ்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொன்ன 3 பிளேயர்ஸ்மே வந்து இப்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க டொமஸ்டிக்ஸ்ல. ஆர்சிபிக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்றது எங்களோட. அது மட்டும் இல்லாம யூபி பிரீமியர் லீக் நடந்துச்சுல 2 வருஷம் தொடர்ந்து லீடிங் ரன் ஸ்கோரர் அவர் தான். சோ சூப்பரான ஒரு பிக் ஆர்சிபிக்கு. பட் அகைன் கிரௌடா இருக்கு அந்த இடத்துல, ஆடுவாரான்னு தெரியல. நல்ல பிக். ஆனா டாப் ஆர்டர் வந்து கிரௌடா இருக்குங்க ஆர்சிபிக்கு. மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு விளையாட சான்ஸ் இல்ல. அதான் இது எல்லாத்தோட முக்கியம் அவர் ஏஜ். அவர் ஜஸ்ட் 19 இயர் ஓல்டு தான். சோ அவருக்கு இன்னும் ஃபியூச்சர் இருக்கு. விராட் கோலியோ 2-3 வருஷத்துல ரிட்டையர் ஆயிட்டாருன்னா அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வரலாம் ஓப்பனிங்ல.
வீடியோ delete வீடியோ delete. வீடியோ டெலீட். குடும்பத்தெல்லாம் வந்து திட்டுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ டெலீட் விட்டுருக்கா டேய். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் செட் ஆஃப் பிளேயர்ஸ் பாத்துறோம். ஃபாரின் பிளேயர்ஸ்னு வந்து ஆர்சிபில பார்த்தாலே நம்ம ஒரு பிளேயர் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் ஹைப் கொடுத்த ஒரு பிளேயர் ஜேக்கப் பெத்தல். ஸோ வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவர் வந்து பிரகாசிப்பாரா? ஏன்னா இங்கிலாந்துக்கு வந்து பெருசா ஆடுவார்னு எதிர்பார்த்தோம், பெருசா பிரகாசிக்கவில்லை. இங்கிலாந்துக்கு வந்து பயங்கரமா ஆடுவாரான்னு அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வந்து பெருசா ரிசல்ட்ஸ் எல்லாம் இல்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஒருவேளை ஆர்சிபிக்கு அவுட் பிளே பண்ணி நல்லா ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஜேக்கப் பெத்தல் வந்து ஒரு ஃபார்முக்கு வந்து ஆர்சிபிக்கு அந்த ஒன் டவுன்ல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. லைக் வந்து கரெக்டா இந்த பிளேயர் தான் ஒன் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஆட வைக்க முடியாது. ஜேக்கப் பெத்தல் ஆட வச்சா ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஆல்ரெடி நமக்கு தெரியுங்க 3 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பிக்ஸ்டு. மேல வந்து ஃபில் சால்ட், நடுவில் லிவிங்ஸ்டன், கீழே வந்து ஹேசல்வுட். இது நடுவில் வந்து ஜேக்கப் பெத்தல். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா டேவிட் ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, அந்த டேவிடே தான் நான் ஒரு ப்ராஸ்பெக்டா பாக்குறேன். மும்பை இந்தியன்ஸ்க்கு ப்ரீவியஸா வந்து சரியா வந்து விளையாட்டுல, ஆனா வந்து பிக் பேஷ்ல வந்து அவர் குழந்தை கட்டிட்டு இருக்காரு. பவர் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு பிக் பேஷ்ல. அதுல வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஆர்சிபிக்கு ஒரு கரியர் சேஞ்சா இருக்குமா, லைக் ஒரு அவுட் பிரேக்கா இருக்குமா ஐபிஎல்ல, ஒரு வழியா டிம் டேவிட் அடிக்கிறாருப்பா அப்படின்றத நம்ம பொறுத்துதான் பாக்கணுங்க. எல்லா இடத்துக்கும் அடிச்சாரு. ஐபிஎல்ல மட்டும் இன்னும் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணல. அவர் நெக்ஸ்ட் பொலாடுலாம் வேற ஹைப் பண்ணிட்டாங்களா, அது இன்னும் அந்த ஸ்லாங்குக்கு அவர் இன்னும் வரல. இல்லைங்க, அவர் நல்ல ஒரு டீசென்ட் பினிஷராவே இருந்தாலே ஓகே தான் மும்பைன்றாங்க. ஆனா அந்த ரோல் கரெக்டா பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் வந்து தூக்கிட்டாங்க. கண்டிப்பா. சோ வந்து ஆர்சிபி ஆட வச்சாங்கன்னா மேபி அவர் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் சின்னசாமி ஸ்டேடியம் ஃபார் யூ தானா. சின்னசாமி, சின்ன கிரவுண்டு. அவர் பேரு கூட டைனி டீம்டா, அது ஏன்னு தெரியல. அவங்க டைனி டீம்னு கூப்பிடுவாங்களாமா அவங்க ஊர்ல. ஆர்சிபி வந்து இந்த ஐபிஎல் வந்து பிளே ஆஃப் போவாங்களா அப்படின்ற ப்ராஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா, கேப்டன் வந்து புது கேப்டன் அண்ட் பவுலிங் சேஞ்சஸ் வந்து புதுசா இருக்கு. பேட்டிங்ல நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. நல்ல ஒரு ஸ்டெபிலைசேஷன் தெரியுது. எங்கே கொலாப்ஸ் ஆற மாதிரி ஒரு பேட்டிங் லைனப்பும் இல்ல. லைக் வந்து பவுலிங் வந்து அவ்வளோ ரன்ஸ் லீக் பண்ற ஒரு பவுலிங் லைனப் மாதிரி தெரியல. ஏன்னா புவனேஸ்வர் குமார் இருக்காரு, ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. குருணால் பாண்டியா வந்து கட் பண்ணுவார் ஓவர்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கனால ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து ஆர்சிபி ஒரு பெட்டர் டீமா பாக்குறேன் இந்த சீசன்ல. ஆனா பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பர்சனலா இல்லைங்க. ஏன்னா நிறைய டீம்ஸ் இதோட வந்து பெட்டரா இருக்கு. ஸோ ஆர்சிபி ஓட கேப்டன் மேல வந்து லைக் அவருக்கு புது சீசன் வேற எடுத்தோடனே பிளே ஆஃப் கூட்டு போறோம்னா நம்மளால ஷுவரா சொல்ல முடியாது. ஒருத்தர் தான் பார்க்கணும். ஆனா சான்சஸ் வந்து கம்மி தாங்க. கரெக்ட். இந்த டீம் ஜெல் ஆகிறதுக்கு மேபி ஒரு 2-3 சீசன் ஆகலாம். செகண்ட் சீசன்ல இருந்து பாசிபிளா இருக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் சீசன் கொஞ்சம் கஷ்டம் தான், நானும் ஒத்துக்கிறேன். ஸோ நான் ஒரு டீம் அடுத்து சொல்றேன்னா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் சொல்லலான் இருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து டிரான்சிஷன் பீரியட், எல்லா டீமுக்கும் டிரான்சிஷன் வச்சுக்கோமே. பட் அவங்களுக்கு கேப்டனே விட்டாங்க, இல்ல கேஎல் ராகுல துரத்துனாங்கன்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேரை புதுசா எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க ஃபில் பண்ணாத ஒரு ஸ்பாட் என்னன்னா ஓப்பனிங். அவங்க ஓப்பனிங் வந்து நிறைய எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நான் ஸ்குவாட் எடுத்து பாக்குறப்போ ஓப்பனிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால என்னோட ஃபர்ஸ்ட் பிளேயருமே ஒரு ஓப்பனர் தான். ஓப்பனர் இல்ல, டொமஸ்டிக்ல ஓப்பனிங் ஆடிட்டு இருந்து டாப் ஆர்டர்ல ஆடுற ஒரு பேட்டர். பட் லக்னோ ஆகிறது வரைக்கும் ஓப்பனிங் ஆட வச்சது இல்ல. அந்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி. எஸ், ஹி ஹேட் அன் அமேசிங் டொமஸ்டிக் ஃபார் டெல்லி. நாட் ஓன்லி தட், டெல்லி பிரீமியர் லீக்லயுமே அந்த ஒரு நம்பர் 3 ஸ்லாட்ல வந்து போட்டு பிறந்ததெல்லாம் வி ஆல் நோ இல்ல. அந்த ஒரு மேட்ச்ல 305 அடிப்பாங்க டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ். அதுல இவரு மட்டுமே ஒரு 55 பால்ஸ் 165 அதுவும் அடிப்பாரு. 19 6 வச்சிருந்தாரு. இப்போ வரைக்கும் அதான் ரெக்கார்டு ஃபார் மோஸ்ட் சிக்ஸஸ் இன் T20 மேட்ச் பை இண்டிவிஜுவல் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிற ஒரு ஆயுஷ் பதோனி ஹரிஷோட ஃபேவரட் பிளேயர்னு கூட சொல்லலாம். அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ ஒரு டீமுக்கு அகைன்ஸ்ட், அந்த டீம் நான் சொல்ல விரும்பல, அந்த ஸ்கூப் ஷாட்ல சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டா வந்து பொளந்து கட்டி இருப்பாரு, ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதுல அவர் ஷாட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் அது ஷாட் பிடிச்சதை விட அது யாருக்கு அகைன்ஸ்ட் அடிச்சதுனால தான் உனக்கு பிடிச்சது. அது ஒரு மும்பைக்கு அகைன்ஸ்ட் அடிச்சிருந்தாலும் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்ட் அடிச்சிருந்தாலும் தேவையில்ல சட்டை இழுத்து விடுறதே இந்த படத்துக்கு வேலையா போச்சுங்க. அதெல்லாம் சிஎஸ்கே ஆமாவா இல்லையா? அதெல்லாம் கிடையாதுங்க. உண்மையிலே வந்து நல்ல ஒரு டெக்னிக் இருக்க பிளேயர். அவர் மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கு. சோ நல்ல பிளேயரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாத்துட்டு இருக்கோம் ஐபிஎல்ல. ஒவ்வொரு தடவையும் ஆயுஷ் பதோனி சொல்லும் போது அதுதான் அந்த நாம ஒரு டேலண்ட் அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் பெருசா ப்ரூவ் பண்ணது இல்ல. பட் திஸ் இயர் ஒரு பிரேக் அவுட் சீசனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பார்ட் டைம் ஆப்ஷன் நமக்கு தெரியும். ஒரு நல்ல ஆப்ஷனும் போடுவாரு அப்பப்போ. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ செகண்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ஷேடோட் பிளேயர்னு சொல்லலாம். ஓவர் த இயர்ஸ் எனக்கு ஆக்சுவலி இவர் பாக்குறப்போ பழைய காலத்து அக்ஷர் பட்டேல் நாம வரும். ஏன்னா அதே மாதிரி ஒரு பிளேயர், அதே டைப் ஆஃப் பிளேயர், எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பட் அவர் வந்து இத்தனால நிறைய மேட்ச் அவரும் ஐபிஎல் ஆடிட்டு இருக்காரு. ஆனா எங்கேயுமே ஒரு பிரேக் அவுட் சீசன் அவருக்கு வந்ததே இல்ல. பட் டொமஸ்டிக்ல செம்மையா ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஐ திங்க் சொல்ற கேப்டன் ஃபார் டொமஸ்டிக் டீம் சையத் முஸ்தக்லில. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர், பெங்கால் பிளேயர், பெங்காலோட கேப்டன் ஷாபாஸ் அகமது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், அக்ஷர் பட்டேல் மாதிரி எல்லா பொசிஷன்லயுமே ஆடுவாருங்க. அவர் ஒரு அனபாண்டு மாதிரி தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க பெங்காலுமே. அன்பார்ச்சுனேட்லி ஐபிஎல்ல பெருசா ப்ரூவ் பண்ணது இல்ல. பட் பிரான்சைஸ் அவர் சரியா யூஸ் பண்ணலன்னு கூட சொல்லலாம். தேவைப்பட்ட நேரத்துல வந்து பினிஷிங் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், சின்ன சின்ன பினிஷஸ் ஸ்டாண்ட் பண்றதா இருக்கட்டும், பவுலிங் வந்து விக்கெட் வந்து தேவையான டைம்ல எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி நல்லா ஆர்சிபிக்கு வந்து விளையாடி இருக்காரு. ஆமா, எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. ஹைதராபாத்துக்கும் ஆர்சிபிக்கு நம்ம பாத்துருக்கோம்.
அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம குணால் பாண்டியா அந்த டீம்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்தாரு இத்தனால. ஸோ குணால் பாண்டியா போனதுனால இப்ப அந்த இடத்துல கண்டிப்பா ஷாபாஸ் அகமத் தான் ஸ்டார்ட் பண்ணுவார்ன்றது என்னுடைய ஒப்பீனியன், என்னோட ப்ரெடிக்ஷனும் கூட. ஸோ அந்த இடத்துல ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னும் ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ தேர்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பனர்ஸ் இந்த டீம்ல இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஓப்பனர். இவரு ஆடுவாரா இல்லையான்றது எனக்கு தெரியல, ஓப்பனா சொல்றேன். பட் டொமஸ்டிக்ல சமயம் அடிக்கிறாரு. இந்த பிளேயர் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு செஞ்சுரி அடிச்சு 5 விக்கெட் எடுத்தாரு. ஒரு செமையான ஆல்ரவுண்டர் தெரிஞ்சாரு. சப்சிக்வெண்டாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஏஜுமே கம்மி தான். ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், டாப் ஆர்டர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் அர்ஷின் குல்கர்னி. இஸ் அ குட் ஓப்பனர் ஆக்சுவலி. லாஸ்ட் சீசனுமே அவர் ட்ரை பண்ணாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், பட் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. நீ எப்படி ஸ்வஸ்திக் சிக்காரா சொன்னியோ அதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஓப்பனர், நல்லா டாலாவும் இருப்பாரு, பவுலிங்லயுமே ரைட் ஆர்ம் சீமர், சூப்பரா போடக்கூடிய ஒரு பவுலர். பட் பாப்போம், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒருவேளை ஆட வச்சாங்கன்னா இட் வில் பி பிரேக் அவுட் சீசன் ஃபார் அர்ஷின் குல்கர்னியா இருக்கும்னு எனக்கு தோணுது. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன்றதுனால நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆக்சுவலி 6 ஃபாரின் பிளேயர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல நாங்க 2 பிளேயர் சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஒரு ஆப்வியஸான சாய்ஸ், மேத்யூ பிரேட்ஸ்கா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, சவுத் ஆப்பிரிக்கால ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்காரு. அப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ப்ரூவ் பண்ணனாலும் டொமஸ்டிக்ல செமையா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம SA20லயுமே பார்த்தோம், ஃபார் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் சூப்பரா ஆடிட்டு வந்தாரு. பட் அகைன் ஆஸ் ஐ செட் சவுத் ஆப்பிரிக்காக்கு இன்னும் பெருசா ப்ரூவ் பண்ணல. அந்த ஒரு ODI சீரிஸ், அந்த ட்ரை நேஷன் சீரிஸ் ஒன்று ஆடினாங்க நியூசிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா. அதுல ஒரு 150 அடிச்சாரு ODIல, டெபியூலயே அடிச்சாரு. ஸோ அவரு அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பனர்ஸ் இல்ல லக்னோவில். ஒருவேளை பிரெட்ஸ்கா இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, ஓப்பன் பண்ணுவாங்களான்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஒருவேளை பண்ணாங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி குட் சீசன் ஃபார் பிரெட்ஸ்கா. ஸோ ரெண்டாவது பிளேயர் இஸ் வெஸ்ட் இண்டியன் குவிக் பவுலர், பீடாக்கோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பீடாக் சார் வந்து அவரை வளர்த்து விட்டாரு ஆக்சுவலி. ஸோ கயானா அமேசான் வாரியர்ஸ்ல வளர்த்த ஒரு பவுலர், வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா பிரிஸ்பேன்ல டெஸ்ட் மேட்ச்ல செஞ்ச ஒரு பவுலர். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல ஒரு போன வருஷமும் இருந்தாரு, பட் சரியா அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த தடவை RTM போட்டு எடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு பவுலர் அவரு. நான் சொல்லும் போது நீங்களே கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க, எஸ் அஃப்கோர்ஸ் ஷமார் ஜோசப். ஸோ இவர் ஆப்ஷன்ல எடுத்ததே வந்து ஒரு கதை தான். இவர் ஆக்சுவலி எடுக்கிறப்ப மும்பை இந்தியன்ஸ் ஆப்ஷன்ல எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே லக்னோ வந்து RTM தூக்குனாங்க. ஆக்சுவலி அவங்க என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா மும்பை வந்து ஒரு பிரைஸ் எக்ஸ்ட்ரா பிரைஸ் சொல்லுவாங்க, மும்பை தலையில கட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா மும்பை ஸ்மார்ட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ நீ RTM யூஸ் பண்றியா எடுத்துக்கோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்ன உடனே லக்னோ மூஞ்சியே மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிளேயர் தேவையான்னு தெரியல. பட் போன சீசன்ல ஆக்சுவலி அவங்க வச்சிருந்தாங்க ஷமார் ஜோசப், பெருசா யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு மாயன் யாதவ்னு ஒரு சென்சேஷன் கிடைச்சிட்டாரு. பட் இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல. அவங்க ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ன்றது ஷமார் ஜோசப் மட்டும் தான் இருக்காரு. அண்ட் மாயன் யாதவ் ஆல்ரெடி இன்ஜுரி நம்ம பார்த்தோம், இஸ் நாட் கோயிங் டு பிளே தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி IPLன்றப்போ ஷமார் ஜோசப் ஷுட் ஸ்டார்ட் அண்ட் வில் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா அவருடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு நியூபி டீம் பார்த்தோமா, நியூபின்றது அந்த 8 டீம் இல்லாம புதுசா வந்த டீம்ல ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தோம். செகண்ட் டீமும் பார்த்துடலாம், குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் ஆப்ஷன்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டாவே பிளே பண்ணாங்கன்னே சொல்லலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரை பத்தி என்ன சொல்றது, அவர் நம்ம ஊருக்காரர் தான். அவர் வந்து ஒரு பினிஷர் அப்படின்ட்டு IPL உள்ள வந்தாரு. ஆனா அவர் பினிஷ் பண்ணது ரொம்பவே கம்மி தான். ஆக்சுவலி பிரான்சைஸியை முடிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும் சில மேட்சஸ்ல. பட் பிரான்சைஸ் எல்லாம் முடிச்சு விட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ், இப்ப இந்த கிரிம் ரீப்பர் ஒரு இது வரும் தெரியுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு டோரா தட்டிட்டு முடிச்சு விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மீம் தான் முடிச்சு விட்டு இருக்காரு. பட் எனக்கு பர்சனலா அவர் ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பினிஷரா பார்க்காம போன சீசன் குஜராத் அவர் வந்து ஒரு டாப் ஆர்டர்ல ஆட விட்டாங்க, ஒரு நம்பர் 4 பொசிஷன்ல ஆட விட்டாங்க. அந்த பொசிஷன்லயும் சூப்பராவே ஆடினாருன்னே சொல்லலாம். பேரா கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்கோர்ஸ் நன் அதர் தென் அவர் ஓன் ஷாருக் கான். தமிழ்நாடுக்கு சூப்பராகவே ஆடினார். சைட் முஸ்தகிலில் ஒரு 170 ஸ்ட்ரைக் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம TNPL போன வருஷம் அவர் வந்து ஒரு பர்பிள் கேப்பா இருந்தார். ஆரஞ்சு கேப்ல பர்பிள் கேப் லீடிங் விக்கெட் டேக்கரா இருந்தார். இந்த வருஷமே செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர். he can also bowl அப்படின்றது வந்து அவரே ப்ரூவ் பண்ணிருக்காரு. IPL bowling போட மாட்டாருங்க, முடிச்சிச்சா. ஆனா IPL யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ லாஸ்ட் டைம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 டவுன் ஆட வச்சாங்க ஷாருக் கான. ஸோ இந்த தடவையும் அதே பொசிஷன் ஆட வச்சாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ஒன் ஆஃப் ஹிஸ் பிரேக் அவுட் சீசன் எனக்கு தோணுது. ஒன்றும் பெருசா தோணலங்க, பாப்போங்க இந்த சீசன் எப்படி ஆடுறாரு. ரெண்டாவது பிளேயர் அகைன் அனதர் பிளேயர் ஃப்ரம் தமிழ்நாடு, கம்பீரோட செல்ல பிள்ளையாக மாறிய ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ். இவரை வந்து கொஞ்சம் இந்தியன் கண்டென்ஷன்ல இல்லாம இருந்தாரு. பட் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆல்ரவுண்டர் சேரும்டா அப்படின்ட்டு டீம்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் சென்னையிலுமே அவர் ஆடினாரு அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. எஸ் அஃப்கோர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் ஒரு நல்ல பிளேயர், சூப்பரான பிளேயர், ஒரு யூட்டிலிட்டி பவுலர்னு சொல்லலாம். பவர் பிளேலையும் அவர் வந்து போடக்கூடிய ஒரு பவுலர். அண்ட் பேட்டருமே நம்ம அக்ஷர் பட்டேல் மாதிரி தான், எங்க கொடுத்தாலும் ஆடுவாரு. நல்ல பிளேயர், டெக்னிக் இருக்கிற ஒரு பேட்டர். ஸோ இவரை குஜராத் டைட்டன்ஸ் எடுத்திருக்காங்க. எப்படி யூஸ் பண்ண போறாங்க, எங்க யூஸ் பண்ண போறாங்கன்றது நான் எக்ஸைட்டடா இருக்கேன் பாக்குறதுக்கு. லாஸ்ட் 2 சீசன்ஸா சரியா அவர் பெருசா யூஸ் பண்ணல. அவர் RCB இருந்தாலும் அப்புறம் ஹைதராபாத்துக்கு போனார், அங்கேயும் பெருசா யூஸ் பண்ணல. பட் குஜராத் டைட்டன்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி அண்டர் ஆஷிஷ் நேரா அந்த மென்டார்ஷிப் அந்த இதுல நல்லா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேர்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா போன சீசன் அவர் RCBல இருந்தாரு, நல்ல ஒரு பினிஷரா இருந்தாரு. நிறைய இடத்துல ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயரா இருந்தார் RCBல. பட் ராஜஸ்தானுக்கு சூப்பரா இந்த வருஷம் டொமஸ்டிக்ல ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர். ஒரு பவுலிங்கும் போடுவாரு, லெக் ஸ்பின் போடுவாரு. ஆல்ரெடி அந்த ரோல்ல ராகுல் தேவாட்டியா இருந்தாலும் இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்றது எனக்கு தோணுது. இஸ் நன் அதர் தென் மஹிபால் லோம்ரோர். நல்ல சூப்பர் பிளேயர், அவர் நல்ல பிளேயர், நல்ல லெஃப்ட் ஹேண்டர்.
தேவையானப்போ அடிச்சு கொடுத்தாரு. பட் அகைன் ஆர்சிபி பிரான்சைஸ்ல அவரால் பெருசா ஒன்றும் பண்ண முடியல. அது அவர் தப்பும் இல்ல, ஆர்சிபி பிரான்சைஸ் தப்பும் இல்ல. அது அந்த பொசிஷன் அந்த மாதிரி அவர் இறக்கி விட்டது. பார்க்கலாம், குஜராத் டைட்டன்ஸ்லயுமே அதே ப்ராப்ளம் தான் இருக்கு. அவர் எங்க ஆட வைப்பாங்கன்றது தெரியல. பட் அவரா வாஷிங்டன் சுந்தரான ஒரு கேள்வி தான் வரும்னு எனக்கு தோணுது. ஸோ 2 பேர்ல யார் ஆடுறாங்கன்றதை பார்க்கலாம். அண்ட் அவர் ஒரு ஃபினிஷரா ஆட விட்டாங்கனாலுமே நல்லா ப்ரூவ் பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இந்த 3 இந்தியன் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். 2வது ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபாரின் பிளேயர் ஒரு வெஸ்ட் இந்தியன் ஆல்ரவுண்டர். இந்த டீம்ல இருக்கிற ஒரே ஒரு வெஸ்ட் இந்தியன் ஆல்ரவுண்டர் இவர் தான். ஸோ நேம் எனக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் அவருக்கு அந்த ஹைப் கொடுத்தாலும் இல்லையா, அதனால கொடுக்குறேன். வெஸ்ட் இண்டீஸ்க்கு போன வருஷம் ஃபுல்லா தி பெஸ்ட் பிளேயர்னே சொல்லாங்க. அன்டவுட்டட்லி ஒரு பிரேக் த்ரூ சீசன் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். நிறைய இடத்துல சூப்பரா விளையாடி, சூப்பரா ஓடிஎலையும் சரி T20லயும் சரி சூப்பரா அடிச்சு கொடுத்தாரு. அக்ராஸ் வேரியஸ் பிரான்சைசிஸுமே செம்மையா ஆடிட்டு இருக்காரு. ஒரு செம்ம இயர். நம்ம 2024ல சிக்கந்தர் ரசாக் அந்த மாதிரி ஒரு இயர் இருந்துச்சு. 2024-25ல இந்த மாதிரி ஒரு இயர் இருக்கிறது இந்த ஒருத்தருக்கு தான் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். இஸ் நன் அதர் தென் ஷெர்ஃபான் ரதர்ஃபோர்ட். செம்மையான சீசன் சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரான பையுமே எடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல. அகைன் ஒரு ஃபினிஷரா அவரை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க மஹிபால் லோம்ரரை யூஸ் பண்ண முடியாது. எப்படி யூஸ் பண்ண போறாங்க, ரதர்ஃபோர்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்றது தெரியல. ஒருவேளை பண்ணாங்கன்னா ஐ திங்க் யூ வில் ப்ரூவ். நம்ம பார்த்துருக்கோம் கொஞ்சம் வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸோட அந்த ஆதிக்கம் ஐபிஎல்ல குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. முன்னாடி எல்லாம் ஒரு டீமுக்கு ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ் இருந்தாங்க. பட் வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸோட கமாடிட்டியே இப்போ கம்மியாயிடுச்சு. டீமுக்கு ஒருத்தர்ன்றதெல்லாம் போய் இப்போ வந்து 4 டீமுக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க. ரசல், எட்மயர் அப்படின்னு ரொம்ப லிமிட்டடா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரதர்ஃபோர்ட் ஐ திங்க் யூ வில் மேக் லீக் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன். ஆனா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் 2 பிளேயர் மட்டும் அப்படியே இருக்காங்க ஒரு டீம்ல. ரசல் நரேன் ஒரே டீம்ல தான் இருக்காங்க. ஆமா. 2வது பிளேயர் அகைன் அனதர் ஆல்ரவுண்டர், திஸ் டைம் ஃப்ரம் நியூசிலாந்து. அவர் ஐபிஎல்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணதே இல்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவர் சப்ஸ்டியூட் ஃபீல்டரா வரும்போது இட் டேக்ஸ் ஸ்டன்னர்ஸ். சாம்பியன்ஸ் ஆஃப்லயும் பார்த்தோம், ஹி இஸ் a man for stunners, for taking stunners. பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க, கிளென் பிலிப்ஸ். எஸ். ஸோ கிளென் பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல அவர் ஹைதராபாத் ஆடினாரு, பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. அவர் 2-3 டீம் ஆடினாரு. பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ண விடல. ஏன்னா சான்ஸே கொடுக்கல. கரெக்ட். ஏன்னா அந்த பொசிஷன்ல வேற பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னு பெருசா சான்ஸ் கொடுக்கல. குஜராத் டைட்டன்ஸ்லயே அதே தான் பிரச்சனை எனக்கு திரும்ப தோணுது. ஏன்னா நிறைய பேர் பிலிப்ஸ் நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் பேட்டிங் ஆடாரு, போலிங் போடுவாரு, ஃபீல்டிங் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கீப்பிங்கும் பண்ணுவாருங்க. அவர் படி வேலை போயிட்டு அவரு என்ன கிரிக்கெட்ல என்ன கொடுத்தாலும் பண்ணுவாருங்க. அவர் சைட் ஸ்கிரீனை கூட நகர்த்தி விடுவாரு. அவரு கூட பாத்துட்டாருங்க கிளென் பிலிப்ஸ். 4D பிளேயர். அவர் 3D கூட இல்ல, 4D பிளேயர். அப்படிப்பட்ட பிளேயர் குஜராத் டைட்டன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அகைன் லைக் எப்படி யூஸ் பண்ண போறாங்க குஜராத் டைட்டன்ஸ் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் கண்டிப்பா சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் திஸ் சீசன் வில் பி பிரேக் அவுட் சீசன் ஃபார் கிளென் பிலிப்ஸ் எனக்கு தோணுது. எல்எஸ்ஜியும் ஜிடியும் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பீனியன்ல 2 டீமுமே ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அகைன் ஹரிஷ் சொன்ன மாதிரி தான் டீம்லாம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால இங்கேயுமே 2 இதுலயுமே சுப்மன் கில் ஒரு கேப்டனா இருந்தாரு போன சீசன்லயே. ஓகே, பட் டீம்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அது எப்படி அவங்க இன்கார்பரேட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்கன்னு நமக்கு தெரியல. எல்எஸ்ஜில பாத்தீங்கன்னா நியூ கேப்டன், நியூ டீம், எல்லாமே நியூ. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஓப்பனர்ஸ் இந்த டீம்ல இல்ல, ஃபாரின் ஓப்பனர்ஸ் வச்சு தான் ரிஸ்க் எடுக்க போறாங்க. அது எப்படி போகுன்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த சீசன்ல இந்த 3 டீம் நாங்க இது வரைக்கும் சொன்ன 3 டீமே பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகாதுன்றதா எங்களோட ஒப்பீனியன். 4வது டீம் அவுத்துற ஹரிஷ். நெக்ஸ்ட் டீம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீம். நான் வந்து இந்த ஐபிஎல் 2025 வந்து எல்லா டீம்ஸ் பார்த்தப்போ ஒரு டீம் வந்து எனக்கு பயங்கரமா தெரிஞ்சு, எஸ் நம்ம கடப்பாறை குமார் தான். மும்பை இந்தியன்ஸ் டாப் ஆர்டர்ல இருந்து பவுலிங் ஆர்டர் வரைக்கும் சூப்பர் வேற லெவல். நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான டீம். அதே மாதிரி சூப்பரா இன்னொரு டீம் வச்சிருக்க டீம் லாஸ்ட் டைம் சாம்பியன்ஸ் நம்ம கேகேஆர் பத்தி தான் நான் வந்து சொல்லியே ஆகணும். கேகேஆர்ல நான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு பிளேயர் வந்து இவர் ஒரு பேட்ஸ்மேன். இவர் வந்து 1 டவுன்ல வந்து கேகேஆர்ல வந்து சான்சஸ் கம்மியா தான் கிடைச்சது. இருக்கிற காம்படிஷன்ல அந்த கொடுத்த சான்சஸை சூப்பரா யூஸ் பண்ணிட்டு 50 அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கம்மி பால்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் அன்கிரிஸ் ரகுவன்சி நான் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். அவருக்கு வந்து இந்த வாட்டி ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ரோல் கிடைச்சதுன்னா அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பாப்பா அவர் நல்ல ப்ராஸ்பெக்டா இருக்காரு. அவரு செம்ம கிளாஸியான பிளேயர். எக்ஸ்ப்ளோசிவ்னு சொன்னா உடனே அந்த ஸ்லாக் பண்ற பிளேயர்லாம் அவர் இல்ல. அவர் வந்து கிளாஸியா எக்ஸ்ப்ளோசிவா அந்த ஒரு பவுண்டரிஸா இருக்கட்டும், 6 கவர் டிரைவ்ல 6 அடிக்கிறதா இருக்கட்டும், பக்காவான ஒரு பிளேயர். மும்பைக்குமே செம்மையா ஆடினாரு இந்த வருஷமே. ரைட் ஹேண்ட் சாய் சுதர்ஷன் சொல்லாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்னஸும் இருக்கும், அந்த கிளாஸியும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பவுலரை மென்ஷன் பண்ணியே ஆகணும். இவர் வந்து பிபிகேஎஸ் ஆடிட்டு இருந்தாரு, சில ஆண்டுகளாக முன்னாடி விளையாடிட்டு இருந்தாரு. பெருசா ஒன்றும் பிரகாசிக்கவில்லை. ஓரளவுக்கு டீசெண்டா போட்டுட்டு இருந்தாரு பிபிகேஸ்க்கு. கேகேஆருக்கு இந்த சீசன் ஒரு அவுட் பிரேக்கா இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன் வந்து மிச்சல் ஸ்டாருக்கும் ஹர்ஷித் ராணா வந்து ஓவர் ஷாட் பண்ணதுனால அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா தெரியல. இந்த டைம் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் தெரிகிற மாதிரி அவருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா திறந்துருக்கு. ஏன்னா மிச்சல் ஸ்டாருக்கு வந்து டீம்ல இல்ல. ஸோ ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டா இருப்பாரு கேகேஆருக்கு நான் நம்புறேன். வைபவ் அவரை நான் மென்ஷன் பண்ணோம். ஒரு நல்ல ஸ்விக் போலிங் ஆப்ஷன் கேகேஆருக்கு. டெத்ல கூட யூஸ் பண்ணலாம். அவரை எப்படி யூஸ் பண்றதுன்னு பொறுத்து தான். ஓப்பனிங் பவுலர் ஸ்விங்கர் நான் சொல்லிட்டேன். ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருங்க. பாப்போம் இந்த சீசனாச்சு வைபவ் அவருக்கு வந்து ஒரு அவுட் பிரேக்கா இருக்குமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். டெத் பவுலரா யூஸ் பண்ண டெத் தான். ஆனா டாப்ல நீ சொன்ன மாதிரி பார்க் பிளேல சூப்பரா முடிச்சு விடலாம். அந்த மாதிரி ஒரு பவுலர். நெக்ஸ்ட் ஒரு ரைட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் வந்து நான் மென்ஷன் பண்ணி சக்கரவர்த்தியா சிப்பா
அதாவது மென்ஷனபிள் பிளேயர்ஸ் நோட்டபிள் பிளேயர்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி லைக் வருண் சக்கரவர்த்தி அவர் ப்ரூவன் சூப்பர் ஸ்டார் ஃபார் இந்தியா. நம்ம வந்து லைக் இவர் ப்ரூவன் சூப்பர் ஸ்டார் இல்ல, இவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பைக்கு விளையாடும் போது ஒரு சூப்பர் ஸ்டாரா தான் இருந்தாரு. அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றது முன்னாடி ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அப்பயே ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் நடுவுல வந்து ராஜஸ்தான் போனாரு, பெஞ்ச்ல உட்காந்தாரு, ஹைதராபாத் போனாரு, அப்புறம் அங்க எங்க சுத்திட்டு கடைசியில கேகேஆருக்கு வந்திருக்காரு. இப்போ கேகேஆருக்கு ஒரு ஸ்பின்னிங் நல்ல ஸ்பின்னிங் ஆப்ஷனா இருப்பாரு நான் நம்புறேன். அவர் வாய்ப்புகள் கிடைச்சா நல்லா யூஸ் பண்ணிப்பாரு ஈடன் கார்டன்ஸ்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ எஸ், மயங்க் மார்க்கண்டே இந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லைக் அங்கங்க ட்ரேட் ஆயிட்டு அவர் கரியர் அங்கங்க ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. கேகேஆர்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவர் கரியருக்கு மேபி இது ஒரு அவுட் பிரேக் சீசனா இருக்கும் அப்படின்றத நாங்க எதிர்ப்போம். நான் சொல்லும் போது வன்மக்காரன் சொன்னா நீங்க பாத்தீங்களா, இல்ல இந்த பிளேயர்ஸ் இவங்க சொல்ற பிளேயர்ஸோட டெபியூ சீசன் டெபியூ மேட்ச் வந்து பார்த்துட்டு ரஷ்ட பிளேயர் எல்லாம் சிஎஸ்கே கென்சா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க டெபியூல. பார்த்துட்டு இந்த சூப்பரான பவுலர் சூப்பரான பிளேயர் சொல்லிட்டு இருப்பான். இது நான் சொன்னா 1 ரூபா. இதுக்கப்புறம் நான் சொல்ல அடுத்து சொல்லு. அந்த டீம்ல இடம் கிடைக்காது கொஞ்சம் கஷ்டம் தான். வருண் இருக்காரு, நரேன் இருக்காருன்றப்போ அந்த சுயாஷ் சர்மா ரோல மேபி மார்க்கண்டிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பவுலர் தான் 2 பேரும். ஒரு இம்பாக்ட் பிளேயரா கூட்டு வந்து ஆட வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் கொடுப்பாரா? கொஸ்டின் மார்க். நெக்ஸ்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்துறோம். ஃபாரின் பிளேயர்ஸ்ல ஆப்கானிஸ்தான்ல ஒரு ஓப்பனிங் டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு. அவரை மென்ஷன் பண்ணாம நம்ம போகவே முடியாது. போன வாட்டி வந்து கேகேஆருக்கு அங்க ஆடினாரு, ஃபில்சால் கூட வந்து ஸ்வாப் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. இந்த வாட்டி வந்து கான்ஸ்டன்டா ஓப்பனிங் பிளேஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அவரு குர்பாஸ்க்கு. எஸ், குர்பாஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லும் போது. என் ஃபேவரட் பிளேயர்ப்பா. சிஎஸ்கே எடுப்பாங்க நினைச்சேன், எடுக்கல, பட் பரவாயில்ல, ஹாப்பி ஃபார் ஹிம். குர்பாஸ் வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா ஓப்பனரா ஆடுவாருங்க. ஸோ கேகேஆருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டா இருக்கும், நல்ல ஒரு அவுட் பிரேக்கா இருக்கும் இந்த சீசன் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு. சால்ட்டுக்கு எக்ஸாக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர், அதே மாதிரி ஆடக்கூடிய ஒரு பேட்டர். அஃப்கோர்ஸ் இவங்க குவிண்டன் டிகாவும் எடுத்திருக்காங்க, பட் குவிண்டன் டிகாக் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா நிறைய ஓப்பனிங்ன்றப்ப 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போறதுக்கு பதிலாக அவங்க ஐ திங்க் குர்பாஸ் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பிக், குர்பாஸ் நல்ல பிக் ஆக்சுவலி. குர்பாஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலர் ஒருத்தர் இருக்காரு, ஆஸ்திரேலியன் பவுலர், ஃபாஸ்ட் பவுலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா இருக்கிற ஒரு பவுலர் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், டெக்னிக் நான் பெருசா பார்க்கல, விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ அது ஹெல்ப் பண்ணுமா கேகேஆருக்கு இந்த சீசன் அப்படின்றத பார்த்தே ஆகணும். ஸ்பென்சர் ஜான்சனை மென்ஷன் பண்ணி ஆகணும். நீ நிறைய மேட்ச் பார்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன் இப்படி நீ பேசுற ஸ்பென்சரை பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவரு டொமஸ்டிக்லயும் சரி ஆஸ்திரேலியாவுக்கும் சூப்பரா போட்டார். அஃப்கோர்ஸ் நீ ஐபிஎல் பார்த்ததுனால அப்படி பேசுற. குஜராத் டைட்டன்ஸ்க்கு சரியா போடல. நானே 5 மேட்ச் தாங்க அவரு. அதை பார்த்துட்டு பேசலாம் கண்டிப்பா இல்லன்னு சொல்லுவேன். பட் ஹி ஹாஸ் அ பொட்டன்ஷியல். நம்ம இந்த லிஸ்ட்லயே பார்த்தோம்னா அவர் முன்கூட்டி ப்ரூவ் பண்ணாத பிளேயர்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஸ்பென்சர் ஜான்சனுக்கு கண்டிப்பா அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. அகைன் ஸ்பீக்கிங் நார்கியா இருக்காரு டீம்ல. ஸ்பென்சருக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா நார்கியா இருக்கிற ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது ஸ்பென்சர் சம ஃபார்ம்லயுமே இருக்காரு. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்குமே அவர் ஆடின ஒரு 8 மேட்ச்ல 14 விக்கெட் எடுத்திருக்காரு T20s. ஸோ நல்ல ஒரு பவுலர், ஸ்விங் எபிலிட்டி செம்மையா இருக்கு. நீ சொன்ன மாதிரி மிச்சல் சார் கூட எக்ஸாக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் தான், ஒரு டிட்டோ காப்பி. பவர் பிளேல அப்படியே அலையும் பால் எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து போன சீசன் ஆன மிச்சல் ஸ்டார்க்கா இருப்பாரா அப்படின்றது நம்ம வந்து அது அனாவசியம். போகுமா அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. கேகேஆர் கண்டிப்பா பிளே ஆஃப் போவோம், ஃபைனல்ஸே வர்றதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்கு கண்டிப்பா. சிஎஸ்கே வச்சு இந்த வீடியோ முடிக்கலாம். ஸோ எஸ், 5th டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். விசில் போடுங்க ஃபேன்ஸ். அதில் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு இந்தியன் பிளேயர். நான் எதிர்பார்க்கவே இல்லை சிஎஸ்கே அவங்க எடுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் இவங்க ரீடைன் பண்ணிடுவாங்க, ஆர்டிஎம் போடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா டொமஸ்டிக்ல அவ்வளோ சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு ஃபார் ஹரியானா. இவர் எப்படி மும்பை இந்தியன்ஸ் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் சீசனுமே ஹியர் டீசென்ட் சீரீஸ் ஃபார் மும்பைனே சொல்லலாம். அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஃபர்ஸ்ட் பாலே அவர் டிரைவ் சைட் விக்கெட் எடுத்தாரு. செலிப்ரேட்லாம் பண்ணதுக்கு போறோம்னா பார்த்தா நோ பால் ஆயிடும். அன்பார்ச்சுனேட்லி எக்ஸ்பென்சிவா தான் இருந்தார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த எபிலிட்டி இவருக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு இவருக்கு. எஸ், none other than அன்சுல் கம்போஜ். சூப்பரான ஒரு பை சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா எடுத்தப்போ ஃபர்ஸ்ட் சந்தோஷப்பட்ட ஒரு ஆள்னா அது நான் தான். ஏன்னா டொமஸ்டிக்ல ரொம்ப பார்த்து ரசிச்ச ஒரு பவுலர், இது ஹிட் த டெக் கார்டு மாதிரி ஒரு பவுலர். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அன்சுல் கம்போஜை பாக்குறதுக்கு. அகைன் ஸ்டார்டிங் லைனப்ல இடம் இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியல. கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் he will prove his best. அது ஷுவரா சொல்லி ஆகணும். ஸோ பார்ப்போமே எப்படி பண்றாரு அப்படின்ட்டு. 2வது பிளேயர், இவர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் இவர் ஒரு கேப்டு பிளேயர் தான், முன்னாடி இந்தியாவுக்கும் ஆடி இருக்காரு. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல ஐபிஎல்ல பெருசா ப்ரூவ் பண்ணல. அவர் ஆடின பிரான்சைஸ் அந்த மாதிரி, அவர் ஆடின பொசிஷன் அந்த மாதிரி. இவர் வந்து போன சீசன்ல பினிஷர் எல்லாம் யூஸ் பண்ணாங்க லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். அவர் ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு, அந்த ஒரு மேட்சும் கர்மா இங்க கூட தான் அடிச்சாரு. அதை பார்த்து எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் நல்ல ஒரு பிளேயர், நம்பர் 5ல சூப்பரான ஒரு பிக். அஃப்கோர்ஸ் none other than தீபக் கூடா, ஒரு வெட்டரன். நம்ம அது மட்டும் இல்லாம நான் ஏன் எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்க ஒரு டீம்னா அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். நம்ம ஓவர் த இயர்ஸ் பாத்திருக்கோம். சிரிக்காத, அதான் உண்மை. நீங்க மறுக்காட்டி அதான் மட்டும் கொடுக்கலங்க, ஆனா வாழ்க்கை கொடுத்தவங்க வந்து வாழ வச்சிருக்காங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி நல்லா விளையாடி இருக்காங்க அந்த பிளேயர்ஸ் வந்து. அதுதான் எக்ஸாக்டா. சோ வந்து ரஹானே நம்ம சொன்னோம்ல, ரஹானே அந்த மாதிரி தான். உத்தப்பா எல்லாமே ஒரு மாதிரி உச்ச கட்டத்துல போயிட்டு ராஜஸ்தான்ல இருந்து ஆர்சிபி போயிட்டு
எக்ஸாக்டா அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாழ்க்கை கொடுக்குற ஒரு டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் அவங்களும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் நான் தீபக் கூட பாக்குறேன். கண்டிப்பா ஒரு ஸ்டார்ட் பண்ண போறாரு என்னோட ஒப்பீனியன். நம்பர் 5 லாஸ்ட் சீசனாச்சும் சமீர் ரிஸ்வி இருந்தாங்க, இந்த சீசன் சமீர் ரிஸ்வியும் இல்லன்றப்போ தீபக் கூட கம் டைரக்ட்லி டு தி லைன் அப். சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஒரு ஆல்ரவுண்ட் எபிலிட்டி, பவுலிங்கும் போடுவாரு, ஃபீல்டிங்லயுமே செம. மூணாவது பிளேயர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிளேயர் தாங்க. ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல ப்ரூவ் பண்ண ஒரு பிளேயர். அன்பார்ச்சுனேட்லி ரீசென்ட் டைம்ஸ்ல ஒரு ஃபார்ம் இல்ல, டொமஸ்டிக்லி ரொம்ப சொதப்பிட்டு இருக்காரு. ஆனா அவரோட கேலிபர் பாக்கணுமே, அப்பா சூப்பர். இவன் ராகுல் எப்படி சொல்ற, இங்க இருந்து அந்த பொசிஷன் இந்த பொசிஷன் எங்க வேணா போட்டு அடைக்கலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவர் வந்து கேகேஆர் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா வச்சு அக்கா அடிச்சு அடைச்சாங்க. இவருமே ராகுல் தான். ராகுல் திரிபாதி அவரு ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட ஆரம்பிச்சாருங்க. செம்மையான பர்ஃபார்மன்ஸ், சூப்பரா ஆடுவாரு. செம்மையா ஆடுவாரு. அங்க இருந்து கொல்கட்டா பார்த்து எடுத்தாங்க. அந்த ராகுல் திரிபாத்தியை தான் வந்து ஹைதராபாத் எதிர்பார்த்திருப்பாங்க. பட் தோஸ் கைஸ் ஸ்கேம்டஸ் அப்படின்ற மாதிரி அவர் ஹைதராபாத்துக்கு பெருசா எதுவும் ப்ரூவ் பண்ணல. பட் ஸ்டில் நம்பர் 3 பொசிஷன்ல இவர மாதிரி ஒரு பிளேயர் ஐபிஎல்ல வரவே முடியாது. அவர் ஆக்சுவலி ரீசெண்டா இந்தியாவுக்கு டெபியூலாம் பண்ணாரு at the age of 31 32. அந்த அளவுக்கு அவர் வர்த்தான ஒரு பிளேயர். வர்த்து வருமா மொமெண்ட் தான். நான் முன்னாடி எப்படி தீபக் கூட சொன்னேன் அதே மாதிரி தான். அந்த ஒரு ஃபார்ம் அவுட் பிளேயர்ஸ்க்கு வாழ்க்கை கொடுக்குற ஒரு டீம்னா சிஎஸ்கே. அந்த சிஎஸ்கே இவர் எடுத்திருக்காங்க. நம்பர் 3 பொசிஷன்ல போன சீசன் உங்களுக்கு ரஹானே இருந்தாரு. இந்த சீசன் ரஹானே இல்ல. அந்த ஸ்லாட்ல ராகுல் திரிபாதி கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவாரு. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிளேயர், மோஸ்ட் நோட்டபிள் பிளேயர்னா ராகுல் திரிபாதி தான் இந்த சீசன்ல நான் வந்து எழுதி தருவேன். ஓகே, நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு போயிடலாம். ப்ராபபிள் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன் பிஃபோர் தி ஆப்ஷன். இவங்கெல்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட ட்ரீம் பிக்ஸ். அதுல இந்த பிளேயர் இருந்தாரு. நாங்க வந்து ஒரு 100 டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு வந்து நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா நாங்க ஒரே ஒரு டைமண்ட் தான் வாங்க முடிஞ்சது. அந்த ஒரு டைமண்டுமே பாத்தீங்கன்னா கோஹி 100 டைமண்டா நாங்க வாங்கினோம். எஸ், 100, the நூர் அகமத், the நூர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். He is going to be one of the best players. நூர் அகமத் is going to be on breakout season for CSK எனக்கு தோணுது. குஜராத் டைட்டன்ஸ்லயுமே அவர் இருந்தாரு. பட் அகைன் he was overshadowed by ரஷீத் கான். பட் இங்க சேப்பாக் கண்டிஷன்ஸ்ல ஸ்பின்னிங் ட்ராக்ஸ்ல 2 பிட்ச் ஸ்பின் எடுக்கும். அந்த 2 பிட்ச்லயுமே நூர் அகமத் இஸ் கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ். இஸ் கோயிங் டு ப்ரூவ் டெஃபினட்டா. ருத்ராஜ் கேக்கர் ஒரு செமையான ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. எல்லா மேட்சுமே அவர் ஆடுவாருன்னு எனக்கு தோணுது. ஒரு ஃபாரின் பிளேயர், ஒரு ஃபிக்ஸ்ட் ஃபாரின் பிளேயர்னா கண்டிப்பா நூர் அகமத். சூப்பர் பை, சூப்பர் பிக். ஸோ எஸ், சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் பிளேயர் வாட்ச் அவுட் ஃபார் நூர் அகமத். செகண்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஜேமியோ ஓட்டன்னு சொல்லுவீங்க, எதிர்பார்ப்பீங்க, அதெல்லாம் இல்ல. ரெண்டாவது பிளேயர் இவருமே நான் எடுத்து வச்சிருந்த ஆப்ஷன் லிஸ்ட்ல இருந்த ஒரு பிளேயர். அவர் ஹோபார்ட் ஹரிகேன்ஸோட கேப்டன், பேரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், அப்கோர்ஸ் நேத்தன் எலிஸ். ஏன் இவரை ஸ்பெசிபிக்கா சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேப்பாக்ல ஒரு ஸ்லோ பால்ஸ் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க, எஸ்பெஷலி அட் த டெத். அந்த மாதிரி ஒரு பவுலர் நேத்தன் எலிஸ். பத்திரானா வேற கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு, நம்ம ரீசெண்டா பாத்துருக்கோம்ல. சோ அந்த ஒரு இடத்துல ஐ திங்க் நேத்தன் எலிஸ் கோயிங் டு ஃபிட் தட் பில் பெர்ஃபெக்ட்லி. ஒரு சூப்பரா வேரியேஷன் போட்டு நம்ம ஆக்சுவலி இந்தியாக்கு அகைன்ஸ்டா கூட பார்த்தோம். டெத்ல வந்து கேஎல் ராகுலும் சரி பாண்டியாவும் சரி அவரை பிக் பண்ணவே முடியல, எண்ட்ல திணறாங்க. அந்த மாதிரி எக்ஸைட்டிங்கா போடுவாரு. நிறைய வேரியேஷன்ஸ், பேக் ஆஃப் தி ஹேண்ட், ஸ்லோவர் டெலிவரிஸ், இஷ்டத்துக்கு போடுவாரு. பர்ஃபெக்டான ஒரு பவுலர். சீனியர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ஜெயிக்காத ஒரு டீம் ஜெயிக்க வச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் இன்டென்டோட வந்து நேத்தன் எலிஸ் வந்து சிஎஸ்கே கரியர் ஸ்டார்ட் பண்ணுவாரு கண்டிப்பா. சோ இந்த 2 பிளேயர் ஃபாரின் பிளேயர்ஸ் எக்ஸைட்டடா இருக்கேன் டு வாட்ச் அவுட் ஃபார். என்னடா சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா நீ சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஒப்பீனியன்ல கண்டிப்பா நான் ஆவாங்கன்னு சொல்லுவேன். சிஎஸ்கே ஃபேனா சொல்ல, கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல டீம் எடுத்திருக்காங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல டீம் எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஏன்னா எப்பவுமே ஆக்ஷன் முடி போறப்ப நம்ம ஒரு டீம் யூஸ் இருப்போம், அவங்க அப்படியே வேற ஒரு டீம் எடுப்பாங்க, சம்பந்தமே இருக்காது. கன்ஃபார்ம் குவாலிஃபை இருக்கு. அது குவாலிஃபைனா நம்ம சிஎஸ்கே சொல்ல முடியாது. ஏதாவது ஒண்ணு அதிசயமா நடந்தாதான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாம போறோம். மற்றபடி சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடும். ஆர்சிபி வந்து ஜெயிச்சு வின்னிங் ஸ்ட்ரீக்ல ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆகாம போகும். மற்றபடி சிஎஸ்கே குவாலிஃபை ஆயிடும். பக்கா டீம் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸ்பின்னுக்கு ஸ்பின் இருக்கு, பிளேயர் எல்லாமே சூப்பரா எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே கன்ஃபார்ம் செமிஃபைனல்ஸ் போகும். நீ கேகேஆருக்கு சொன்ன மாதிரி ஃபைனல்ஸ் போறதுக்குமே எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. இத்துடன் வீடியோ எங்களே நிறைவடைந்தது. இதுலதான் டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் அப்படின்னு சொன்னா அதான் கமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக் உங்க ஒப்பீனியன்ஸ், இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நாங்க மிஸ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய கிரிக்கெட் அப்டேட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து கிரிக்கெட்ல இருந்து எடுத்து பேசணும். ஐபிஎல் இப்போ வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஐகானிக் மேட்சஸ்ன்ற ஒரு செக்மெண்ட்ல வந்து ஐபிஎல் நடந்த பழைய மேட்சஸ் வந்து பேசி ஒரு நோஸ்டால்ஜிக் மெமரி வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நாங்க ஏதாவது புதுசா ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது பண்றதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க தாங்க. நான் சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை மறந்துட்டான். இதோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கே ரிலீஸ் பண்ணுவோம். அதை நாங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதையும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ எஸ், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.